குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நேற்று நிஃப்டி 81 பாயிண்ட் நெகட்டிவா 25,758 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபெட் மீட்டிங் பாசிட்டிவா முடிஞ்சதுனால கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 130 பாயிண்ட் பாசிட்டிவா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு கேப் அப் ஓப்பனிங்க்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கேப் அப் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்ததான் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 261 பாயிண்ட் நெகட்டிவா 58,960 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கேப் அப் இருக்கும். கேப் அப் இருக்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,300 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் 59,550 அப்படிங்கிறது ஒரு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி நேற்று எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் நேற்று 1,600 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 3,700 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.